வெல்கம் டு ஜெரியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீ வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் ரொம்ப கம்மியான ரேட்ல இருக்கு. அதை வாங்கி நம்ம ரொம்ப வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரேடியம் டேப்ங்க. இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ரேட் கூடைக்கு விற்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோக்கல் ஷாப்பில் போய் வாங்குனீங்க அப்படின்னா இது ரேட்டே பார்த்தீங்கன்னா 50 ரூபா தாங்க. இது பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் மாதிரி ஒரு சின்னது இது வச்சுருக்காங்க. ஸோ அதனால நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. இது ஆனால் இது ரொம்ப வகையில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு லைஃப் ஹேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு என்னென்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த ப்ரோ கபடி மேட்ச் பாத்தீங்கன்னா லைவ்ல வருது. ஹார்டான ரூல்ஸோட பிரெண்டம் மக்களமோட வந்திருக்கு. மோஸ்ட் பெட்ல 25,000 ரூபாய் வெல்கம் போனஸ் உங்களுக்கு ஆட் ஆயிரும். அதை யூஸ் பண்ணி நீங்க விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஃபுட்பால் லீக்கையும் விளையாடி உங்களால மணி ஏர்ன் பண்ண முடியும். இப்போ பாத்தீங்கன்னா இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் போய்கிட்டு இருக்கு. அந்த மேட்சை லைவா பாத்துக்கிட்டே உங்களால மணி ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. Hard rule on a hard game. Support your team in Pro Kabaddi. Football battle, it is on fire. Make your own football team on Fantasy Sports. Grab a 150% bonus on your first deposit. Don't miss out, grab it now. இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த ரேடியம் டேப்பு. இதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா ஃபுல்லாக க்ரீன் கலரு. இதில் கலர் வேற டைப்லாம் இல்லை. இதுதான் பாத்தீங்கன்னா ரொம்ப பளீர்னு நம்மளுக்கு தெரியும். இதை ஜஸ்ட் பாத்தீங்கன்னா டேப் மாதிரியே தாங்க இருக்கும். இதை எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டேப்னா இது ஒட்டுற மாதிரி இருக்காது. இந்த மாதிரி இந்த டைப்பில் இருக்கும். நம்ம தேவைங்கிறத ஒட்டிட்டு இது பார்த்தீங்கன்னா உரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம உரிச்சு எதுலனாலும் ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கும் டேப்பு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே இருந்துச்சு. நான் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் இதில் வச்சுட்டு பார்த்தேன். அப்படியே ரிங் ஷேப்பில் சூப்பராக தெரிஞ்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரி, ஓகே, இதை வச்சு என்னென்னா செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு இதை ஃபுல்லாக ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நைட்டு அது கொஞ்சம் டல்லா இருக்கிறப்ப எப்படின்னா தெரியுது, வியூ ஆகுது அப்படின்னு சொல்லி. இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேடியன் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, இதை நான் வீட்டுக்குள்ள கொண்டு போறேன். இப்போ இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா வெளியே இருந்துச்சு பாத்தீங்களா, வெளியே உள்ள அந்த வெளிச்சமே இது அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். சரி, வீட்டுக்குள்ள கொண்டு போகலாம். இது எவ்வளவு பிரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? சரி, இதை அப்படியே வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போறேன். வீட்டுக்குள்ள ஜஸ்ட் கொண்டு போனேன்னுமே பாருங்க எவ்வளவு பிரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்படியே லைட்டா வெளிச்சம் பாத்தீங்கன்னா இது காலையிலேயே அவ்வளவு வெளிச்சம் இருக்குங்க. செம்மையா இருக்குல்ல? அப்படியே ஃபுல்லாக லைட் எரியுதுங்க. அது ஃபுல்லாகவே அவ்வளோ இருக்கு, அழகாக இருக்குது. இந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெளிச்சம் பட்டுச்சு. இந்த இடத்த பாருங்கள் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். பார்க்குறதுக்கு பயங்கரமாகவே இருக்குங்க. இதை நம்ம அங்கங்கே ஒட்டி வச்சோம் அப்படின்னா இந்த வெளிச்சமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பயங்கரமாக வெளிச்சத்தை தரும். சரி, ஓகே, இதை அப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா இதில் என்னென்ன நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம். இதை எங்கெங்கன்னா ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுவிட்சுங்க. சுவிட்சில் பார்த்தீங்கன்னா எல்லா சுவிட்சும் ஒட்டணும்னு அவசியமே இல்லை. நைட்டு பார்த்தீங்கன்னா எந்த சுவிட்ச் நைட்டு பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு போடுறீங்க, அதுக்கடுத்து ஃபேனுக்கு போடுறீங்க, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா லைட்டுக்குரியது, இது பார்த்தீங்கன்னா ஃபேனுக்குரியது. ஸோ அதனால் நான் ரெண்டுத்துக்கு ஒட்டிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு சப்போஸ் எந்திரிச்சோம் அப்படின்னா லைட்டு தான் போடுவோம். ஃபஸ்ட்டு லைட்டுக்குரியதை ஒட்டிடுங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த டேப் இருக்குது பார்த்தீங்களாங்க, டேப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஃபுக்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக சுவிட்சுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். ஸோ அதை அளவு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அளவு வச்சுட்டு அதை மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வெட்டிக்கோங்க. ஜஸ்ட் இது வாட்டர் ப்ரூஃபுங்க, எதுவுமே ஆகாது. இதை வெட்டினதுக்கு அடுத்து நான் இதை எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒட்டுற மாதிரி ஆயிரும். பேப்பர் மாதிரி தான் இருக்கும் இது. அவ்வளோதான், இப்படி வச்சு ஒட்டிடலாம். இப்போ ஒட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒட்டிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேனுக்குரிய இதுலேயே ஒன்று ஒட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சுவிட்சில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 இதுக்கு ஒட்டிக்கிட்டேன். 3 தான் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தேவை. உள்ள ஒரு லைட்டுக்கு இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேனுக்குனா எஃப்னு நான் ஃபேனுக்கு நோட் பண்ணிக்கிறேன் மார்க்கரை யூஸ் பண்ணி. அவ்வளோதான். இது லைட்டுனால எல்லுன்னு மட்டும் போட்டுக்கிறேன். இது நைட் நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா மார்க்கரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா லைட் உள்ளே கொள்ளுது. ஸோ இதில் இது மாதிரி வச்சுக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒட்டி இருக்குமா? இது நைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே ஒட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன்.
அதுக்கடுத்து பாத்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, பாத்ரூமில் வந்து ஒட்டலாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்க நடந்து வராங்க அப்படின்னா நைட் வந்து லைட்டை வந்து போடுவாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா டேரெக்டாக வந்து போகிறதுக்கு அப்போ எதுவும் எத்தி விழுகாமல் இருப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து பாத்ரூமில் வந்து இப்போ வந்து ஒட்ட போகிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாத்ரூம் இருக்கு பாத்தீங்களா, பாத்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா கைப்பிடிகளுக்கு வந்து ஒட்டலாம் நீங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஜஸ்ட் வந்து வந்துட்டு கைப்பிடி இந்த தான் வந்து தேடுவாங்க. ஸோ முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கைப்பிடிகளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாழ்பால் வந்து ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா தாழ்பால் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுல வந்து ஒட்டிடுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்க்கும்போது இந்த தாழ்பால் இது வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதையும் வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இதையும் வந்து நான் வந்து ஒட்டிடுறேன். இதை வந்து இந்த வாக்கில் வந்து வச்சு ஒட்டிக்கலாம் நம்ம. இப்போ வந்து இதையும் நான் வந்து வெட்டிக்கிட்டேன். இப்போ வந்து வெட்டியாச்சு. வெட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைப்பிடி அதில் வந்து அழகாக வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுறலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி கைப்பிடியில் வந்து ஒட்டிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து கால் இந்த கீழே வந்து மிதிப்பாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி இடம். ஸோ அந்த இதில் வந்து கரெக்டாக வந்து லென்த்துக்கு வந்து ஒட்டிடணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எங்கே ஓட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பல்புக்கு கீழே வந்து ஓட்டலாம். விடி பல்பு மாதிரி வந்து நைட்டு வந்து இது ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்புக்கு கீழே வந்து ஒட்டுங்கன்னு சொல்கிறேன். நைட் நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு நான் ஜஸ்ட் வந்து இங்கனக்குள்ளே வந்து கொஞ்சம் இதை வந்து ஒட்டி விட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்காக நான் வந்து ஒட்டுறேன். இந்த மாதிரி வந்து பல்புக்கு கீழே இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒட்டிடுங்க. இப்படி ஒட்டுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து லைட்டை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எந்த லெவலுக்கு வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் பகல் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து பட தான் செய்யுது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதையும் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டியாச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டை வந்து ஆஃப் பண்ணலாம். எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வந்து சுவிட்சுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணி இந்த ஒட்டியிருக்கோம் பார்த்தீங்களா. சரி ஓகே, ஆஃப் பண்ணிக்கிறேன் நான் லைட்டை. இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்க்கறதுக்கு செம்மையாக தெரியுதுங்க. இப்போ வந்து விடிபல்ப் வந்து போட்டிருக்கு. விடிபல்ப்பு போட்ட மாதிரியும் உங்கள்கிட்ட காட்டுறேன், விடிபல்ப்பு போடாமே வந்து காட்டுறேன். இப்போ வந்து விடிபல்ப்பு வந்து போட்டிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெளிவாக வந்து தெரியும். வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லு எஃப் எல்லுன்னு போட்டிருக்கோம். லைட்னா லைட்டு, ஃபேன்னா ஃபேன், இந்த மாதிரி வந்து போட்டிருக்கோம். ஸோ அதனால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்க. வந்த உடனே டக்குன்னு வந்து சுவிட்சை வந்து போட்டுருவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ விடிபல்ப் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணாலும் பாருங்க சூப்பராக பிரைட்னஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நைட்டு வந்து நல்லா இருக்கும் பிரைட்னஸ்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வெளிச்சம் பகல் கொஞ்சம் இருக்குது, இருந்தாலுமே இவ்வளோ வந்து பிரைட்டாக நம்மளுக்கு வந்து தெரியதா செய்யுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ஒட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இத்தனைக்கு வந்து உள்ளக்க வந்து லைட்டை வந்து போட்ட மாதிரி இருக்குது. இதை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நான் வந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரைட்னஸ் வந்து வெளியே வந்து தெரியுதுங்க. லைட்டாக க்ரீனாக வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து எனக்கு தெரியுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமராக்கு இப்போ பார்க்குறேன், அது மட்டும் தான் தெரியுது. ஸோ பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து தெரியுது. ஸோ அந்த வகையில் வந்து நல்லாயிருக்கு. இது வந்து நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போஸ் வந்து இதாகிடுச்சு அப்படின்னா அந்த விடிபல்ப்பு மாதிரி நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுங்க. ஸோ நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உள்ளக்க வந்து நம்ம வந்து போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உள்ளக்க வந்து போய் பார்க்க போகிறோம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க. இந்த பாத்ரூம் கதவுக்கு நான் ஒட்டியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து கதவை வந்து சாத்திக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இதில் வந்து நல்லா தெளிவாக இருக்கிறது தெரியுது. இத்தனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வெளிச்சம் இருக்க தாங்க செய்யுது. இப்போ வந்து பாருங்கள் அந்த கதவு கைப்பிடியில் வச்சது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் லைட்டாக வந்து போட்டோம்னா இன்னும் பிரைட்டாக வந்து தெரியும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுவிட்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டியிருக்கேன். இந்த சுவிட்ச் வந்து இதாக இருக்குது. இங்கே வந்து இன்னும் வெளிச்சம் வந்து படுது அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியுதுங்க. ஆனால் கேமராக்கு வந்து அவ்வளோவா தெரியல. சரி ஓகே, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நைட்டு நேரம் அவங்க வரவங்க அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லைட்டாக வந்து வெளிச்சம் படுது அப்படின்னா பாருங்கள், அது மட்டும் எவ்வளோ பிரைட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது வந்து இப்போ நான் பார்க்குறதுக்கு இந்த லெவலுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து தெரியுதுங்க. ஆனால் வந்து கேமராவுக்கு வந்து எனக்கு தெரியல. சரி ஓகே, இதை வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து ஒட்டுனீங்க அப்படின்னா நைட் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு இதுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ரேடியம் டைப் இன்னும் நிறைய வகையில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.